திருப்பரங்குன்றத்துல எங்க பிரச்சனை ஆரம்பிச்சான்? சிக்கந்தர் தர்காவுக்கு இறைச்சியை கொண்டு போய் சாப்பிடுறாங்கன்னு ஆரம்பிச்சான். அப்ப முருகனுக்கே இறைச்சியை படைக்கணும். அப்ப சிக்கந்தர் தர்காவுக்கு கொண்டு போகக்கூடிய இறைச்சினால முருகனுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைனா, முருகன் திருப்பரங்குன்றம் கோயிலை விட்டுட்டு சக்கரை பொங்கல் எவ்வளவு நாள் திங்கிறதுன்னு சொல்லி அவர் சிக்கந்தர் தர்காவுக்கு போயிடுவார். இவங்க கொடுக்கக்கூடிய சக்கரை பொங்கல் எவ்வளவு நாள் தான் திங்கிறது, தேங்காய் எவ்வளவு தான் சாப்பிடுறது, நான் சிக்கந்தர் தர்காவுக்கே வந்துடுறேன்னு முருகன் மேலே ஏறி போயிட்டா இவங்களுக்கு என்ன பண்றது, சம்பாதிக்கிறதுக்கு வழி கிடையாது என்றுதான் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அப்ப இறைச்சியை சாப்பிடுறது, அசைவ உணவை சாப்பிடுவது எப்படி அசுத்தமானதாக இருக்கும்? நம்ம வீட்ல எல்லாம் வாரத்துல 7 நாள் இறைச்சி உணவு தான் நமக்கான உணவாக இருந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன பண்ணிட்டான்? திங்கட்கிழமை இந்த சாமிக்கு படையல் போடு, செவ்வாய்க்கிழமை அந்த சாமிக்கு போடு, புதன்கிழமை இவனுக்கு போடு, வியாழக்கிழமை சாய்பாபாவுக்கு போடு, வெள்ளிக்கிழமை இந்த சாமிக்கு போடு, சனிக்கிழமை பெருமாளுக்கு போடு, ஞாயிற்றுக்கிழமை தூக்கத்தை போடுன்னு வந்துட்டான். இப்ப அசைவ உணவே இல்ல. அசைவ உணவு இல்லைன்னா எப்படி வேலை பார்க்கிறது? எப்படி வைட்டமின் B12 கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? எப்படியா வைட்டமின் கிடைக்கும்? எப்படி அமினோ ஆசிட் கிடைக்கும்? எப்படி புரோட்டீன் கிடைக்கும்? ஒண்ணும் கிடைக்காது. குண்டானா நெய்யவா ஊத்த முடியும் வயிற்றுக்குள்ளார? அப்ப நம்மள உணவு முறை மாறிக்கொண்டிருக்குது. நீ கறி சாப்பிடு, தப்பு இல்ல, உடம்புக்கு நல்லது. இறைச்சியை எடுத்துக்கோ, அசைவ உணவை எடுத்துக்கோ. அசைவ உணவு அசுத்தம் சொல்லக்கூடியவனை விரட்டி அடி. அதுதான் ரொம்ப முக்கியமானது. விரட்டி அடிக்கணும். நம்மளுக்கு அசைவ உணவு ஹோட்டலுக்கு என்னங்க பேரு? என்ன கேட்போம்? முனியாண்டி விலாஸ் இருக்கான்னு கேட்போம். முனியாண்டி விலாஸ்ங்கிறது நம்ம முஸ்லீம் பேரா? முனியாண்டி விலாஸ்ங்கிறது முஸ்லீம் பேரா? தமிழ் சாமியோட பேர் யாது? அப்ப தமிழ் சாமி அசைவ உணவு இல்லாமல் இருக்காது. கடா வெட்டுறது, பிரியாணி தூள, ஊருக்கே பிரியாணி போடுறது, ஊருக்கே கரிசோறு போடுறதுதான் நம்ம வழக்கம். அதையெல்லாம் விட்டு சைவமா மாறி நம்மளுடைய மரபிலிருந்து வெளியே போகாதீங்க. பிஜேபி காரன் என்ன பண்றானா, எல்லாத்தையும் குஜராத்தி காரனா மாத்திட்டு இருக்கான். குஜராத்ல தான் அசைவ உணவு சாப்பிட மாட்டான். நம்மளுக்கு என்ன பிரச்சனை? நல்லா பல்லு இருக்குது, செமிக்கிறதுக்கு குடல் இருக்குது, உழைக்கிறதுக்கு கை இருக்குது, அதுக்காக நம்ம அசைவ உணவு சாப்பிடுறோம். நாம் உலகத்தை படைக்கின்றோம். தோழர் முருகன் சொல்றார். தோழர் முருகனுக்கு திருமுருகாற்று படையில சொல்றாங்க, பழியிட்டு ஆட்டை பழியிட்டு அதுல குருதியிலே தோத்தை பிசைஞ்சு வையின்னு சொல்றாங்க. ரத்த பொரியல் குடுன்னு கேட்கிறாப்ல முருகன். ரத்த பொரியல் முருகனுக்கு கொண்டு போய் சக்கரை பொங்கலை போட்டு சுகர் பேஷண்டா மாத்தி வச்சு இவனுங்க